வியானவரே அன்பினாவியானவரே இப்போவாரோ இறங்கி வாரோ எங்கள் மதியிலே இப்போவாரோ இறங்கி வாரோ எங்கள் மதியிலே. நல்ல பிதாவே, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நம்முடைய சமூகத்தில் வருகிறோம். இந்த ஆரம்பம் முதல் முடிவரில் இந்த ஆராதனை ஆசீர்வதிங்க, பரிசுத்தப்படுத்துங்க. இந்த கிருபை உள்ள கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரை ஒவ்வொரு பகுதிகளிலும் ஒவ்வொரு நிகழ்ச்சிகளிலும் ஆண்டவருடைய பிரசன்னம் வெளிப்பட, விடுதலை, சுகம், பலன், ஆரோக்கியம் வெளிப்பட கர்த்தரே கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். உமது அன்பு கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். காத்து வழி நடத்தும் ஆசீர்வதியும் கிருபையினால மூடும் பெரிய காரியங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். உட்காரும். இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என்னை அவர் பசும்புல் பூமியிலே என் நேரமும் நடத்திடும் போதினிலே என்னை அவர் பசும்புல் பூமியிலே என் நேரமும் நடத்திடும் போதினிலே என்றும் இன்பம் ஆஹா, என்றும் இன்பம் ஆஹா, என்றென்றும் இன்பம் அல்லவா? என்றும் இன்பம் ஆஹா, என்றும் இன்பம் ஆஹா, என்றென்றும் இன்பம் அல்லவா? என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என்னோடவர் நடந்திடும் போதினிலே எங்கே இருள் சூழ்ந்திடும் பாதையிலே என்னோடவர் நடந்திடும் போதினிலே எங்கே இருள் சூழ்ந்திடும் பாதையிலே எங்கும் மொழி ஆஹா, எங்கும் மொழி ஆஹா, எங்கெங்கும் மொழி அல்லவா? எங்கும் மொழி ஆஹா, எங்கும் மொழி ஆஹா, எங்கெங்கும் மொழி அல்லவா? என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என் மேய்ப்பராய்
எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல, ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறீர், அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறீர், ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல, ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. துதி செய்ய தொடங்கியதும் எதிரிகள் தங்களுக்குள் வெட்டொன்று மடிய செய்தீர். துதி செய்ய தொடங்கியதும் எதிரிகள் தங்களுக்குள் வெட்டொன்று மடிய செய்தீர். உம்மாலாகும் எல்லாமாகும், உம்மாலாகும் எல்லாமாகும், ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல, ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. அலங்கார வாசலிலே அலங்கோல முடவன் நடந்தானே இயேசு நாமத்தில். அலங்கார வாசலிலே அலங்கோல முடவன் நடந்தானே இயேசு நாமத்தில். உம்மாலாகும் எல்லாமாகும், உம்மாலாகும் எல்லாமாகும், ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல, ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. கோலும் கையுமாக பிழைக்க சென்றார் யாக்கோபு, பெருக செய்தீர் பெருங்கூட்டமாய். கோலும் கையுமாக பிழைக்க சென்றார் யாக்கோபு, பெருக செய்தீர் பெருங்கூட்டமாய். உம்மாலாகும் எல்லாமாகும், உம்மாலாகும் எல்லாமாகும், ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல, ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. கண்ணீரை கண்டதாலே கல்லறைக்கு சென்றவனை கரம் பிடித்து தூக்கி விட்டீர். கண்ணீரை கண்டதாலே கல்லறைக்கு சென்றவனை கரம் பிடித்து தூக்கி விட்டீர். உம்மாலாகும் எல்லாமாகும், உம்மாலாகும் எல்லாமாகும், ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல, ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. ஈசாக்கு ஜெபித்ததாலே ரேபேக்காள் கருவுற்று இரட்டையர்கள் பெற்றெடுத்தாளே. ஈசாக்கு ஜெபித்ததாலே ரேபேக்காள் கருவுற்று இரட்டையர்கள் பெற்றெடுத்தாளே. உம்மாலாகும் எல்லாமாகும், உம்மாலாகும் எல்லாமாகும், ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல, ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. எலியாவின் வார்த்தையாலே சாரிபாத் விதவை விட்டு எண்ணெய் மாவு குறையவில்லையே. எலியாவின் வார்த்தையாலே சாரிபாத் விதவை விட்டு எண்ணெய் மாவு குறைய
எதுவும் இல்ல உம்மாலாகாதது எதுவும் இல்ல ஆகாதது எதுவும் இல்ல உம்மாலாகாதது எதுவும் இல்ல தண்ணீரால் சாடிகளை கீழ்ப்படிந்து நிரப்பினதால் ராட்சரசம் வந்ததையா தண்ணீரால் சாடிகளை கீழ்ப்படிந்து நிரப்பினதால் ராட்சரசம் வந்ததையா உம்மாலாகும் எல்லாமாகும் உம்மாலாகும் எல்லாமாகும் ஆகாதது எதுவும் இல்ல உம்மாலாகாதது எதுவும் இல்ல ஆகாதது எதுவும் இல்ல உம்மாலாகாதது எதுவும் இல்ல எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயின் கண்களை ஏறெடுப்பே வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடம் இருந்தே வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடம் இருந்தே எண்ணுக்கடங்கா நன்மைகள் வருமே என் கண்கள் ஏறெடுப்பேனா எண்ணுக்கடங்கா நன்மைகள் வருமே என் கண்கள் ஏறெடுப்பே எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயின் கண்களை ஏறெடுப்பே எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயின் கண்களை ஏறெடுப்பே என்னை மறவா தேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும் என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும் வல்ல ஜீவ வாக்கு தத்தங்கள் வரைந்தனக்காய் தீர்ந்ததாலே சோத்திரம் வல்ல ஜீவ வாக்கு தத்தங்கள் வரைந்தனக்காய் தீர்ந்ததாலே சோத்திரம் ஆபத்திலே அரும் துணையே பாறைக்கு நல்ல தீபமிலே ஆபத்திலே அரும் துணையே பாதைக்கு நல்ல தீபமிலே என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும் என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும் உமக்கொப்பானவர் யார் உமக்கொப்பானவர் யார் வானத்திலோ பூமியிலோ உமக்கொப்பானவர் யார் இந்த வானத்திலோ பூமியிலோ கரங்களை தட்டி கொஞ்சம் பாடலாமே கர்த்தாவே தேவர்களில் கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார் வானத்திலோ பூமியிலோ உமக்கொப்பானவர் யார் கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார் வானத்திலோ பூமியிலோ உமக்கொப்பானவர் யார் மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம் இயேசுராஜன் என் சொந்தமாயினார் மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம் இயேசுராஜன் என் சொந்தமாயினார் இந்த பாதலத்தின் சொந்தக்காரவர் எந்த உள்ளத்தின் சொந்தமானார் இந்த பாதலத்தின் சொந்தக்காரவர்
எந்த உள்ளத்தின் சொந்தமானார். ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தின் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தின் சொந்தமானார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தின் சொந்தமானார். சின்ன சிறுவயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். சின்ன சிறுவயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். தமது ஜீவனை எனக்கு அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்று உரைத்தார். தமது ஜீவனை எனக்கு அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்று உரைத்தார். ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தின் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தின் சொந்தமானார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தின் சொந்தமானார். ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. பாட்டு பாடும்போது கூட அநேகர் பாடாம வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. இல்லைங்க, அது ஒழுங்கு இல்லைங்க. ஆராதனை என்று சொன்னாலே அது பரிசுத்தத்தோடு கூட பயபக்தியோடு கூட கர்த்தருக்கு நாம் செலுத்தணும் இல்லையா? ஓ, நன்றியோடு கூட உண்மை துதிக்கிறோம். நம்ம வீடுகளில் எல்லாம் இப்படி எல்லாம் துதிக்கிறதே இல்லைல்ல. ஓ, நன்றியோடு ஆலயத்தில் வரும்போது விசாலமா இருக்கும் போது ஒரு எந்த ஒரு வெக்கமும் இல்லாம கர்த்தரை நாம் ஆராதிக்கும் பொழுது எல்லா ஒரு நன்மையை பெற்றுக்கொள்ள நம்மளால முடியும். இங்கேயும் வந்துட்டு சும்மா வேடிக்கை பார்த்துட்டு நின்றுட்டு இவங்க வரல அவங்க வரல, இந்த மன கசப்புகள் எதா இருந்தாலும் சரிங்க, எல்லாத்தையும் வெளியோட வச்சுடுங்க. உள்ள வரும்போது ஆண்டவரை நோக்கி, கர்த்தாவே நான் வந்திருக்கிறேன் ஆண்டவரே, அப்பா இந்த நாளிலும் ஒரு விடுதலை கிடைக்கும் என்று வந்திருக்கிறப்பா, நீர் என்னோடு கூட பேசும்படியாய் வந்திருக்கிற ஆண்டவரே. ஆண்டவரே, ஆராதனை நேரத்திலேயாவது பேசுங்கப்பா, என்னோடு கூட நீர் பேசு ஆண்டவரே. உன் வேதனையை ஒரு விசை பாரும் என்று சொல்லி ஆண்டவரே நன்றியோடு கூட வந்து நிற்கிற ஆண்டவரே, நன்றி இல்ல இருதயத்தோடு கூட வந்து நிற்கிறப்பா. உடைய கிருபை என்னை தாங்கி நடத்தி ஏந்தி சுமந்து என்னை கொண்டு வந்து நிறுத்தின கிருபைக்காய் நன்றியோடு வந்து நிற்கிறப்பா. ஹல்லேலூயா. நன்றியோடு 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 உம்மை துதிக்கிறப்பா. நன்றி இல்ல இருதயத்தோடு உண்மை துதிக்கிறப்பா. ஓ ஆண்டவரே, நீர் பரிசுத்தரப்பா. ஓ பரிசுத்தரை இன்னுமாய் ஆண்டவரே நான் ஆராதிக்க வந்திருக்கிறப்பா. என்னை தகுதிப்படுத்தி என்னை நீர் ஆராதிக்க வைங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. எல்லா கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி உள்ளத்தின் ஆழத்தில் இருந்த ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறப்பா. ஹல்லேலூயா. என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். என்றும் ஆனந்தம் எல்லாரும் பாடலாமே. என் இயேசு தருகிறார். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். உன்னத மறைவில் உன்னத மறைவில் வல்லவர் நிழலில் என்றும் தங்குவேன். உன்னத மறைவில் வல்லவர் நிழலில் என்றும் தங்குவேன். தேவனை நோக்கி அடைக்கலப்பாறை என்றே சொல்லுவேன். தேவனை நோக்கி அடைக்கலப்பாறை என்றே சொல்லுவேன். அல்லேலூயா
அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன், துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். தமது சிறகால் தமது சிறகால் என்னை மூடி காத்து நடத்துவார், தமது சிறகால் என்னை மூடி காத்து நடத்துவார். அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடகம், அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடகம். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன், துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் போகலாம். சங்கீதம் 37ஆம் சங்கீதத்தை நாம் திறந்து கொள்வோம். சங்கீதம் 37 நாம திறந்து கொள்ளலாம். இப்போ வாசிங்க வழக்கமான வாக்குத்தத்தம். ஏசாயா 49:23 வசனம் வாசிங்க. ஏசாயா 49:23 வசனம். ராஜாக்களும் உன்னை வளர்க்கிறதான தந்தைகளும் இருப்பார்கள், நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் என்ன செய்யறதில்லைங்க, வெட்கமடைவதில்லை என்பது அப்பொழுது என்ன செய்வாய், காலம் வரும்போது அறிந்து கொள்வாய். இன்னைக்கு ஜெபம், இன்னைக்கு உபவாசம், இன்னைக்கு தேவனுடைய சமூகம், இன்றைக்கு வேத வாசிப்பு, இன்றைக்கு துதித்தல், இன்றைக்கு ஆராதனை, இன்றைக்கு தியானம், இன்றைக்கு கொடுத்தல், இன்றைக்கு தான தர்மம், இன்றைக்கு எல்லாம் நீ செய்யும் போது ஆண்டவர் சொல்றாரு, நான் கர்த்தர், எனக்காக காத்திருக்கிற யாருமே என்ன செய்ய மாட்டாங்க, வெட்கமடைவதில்லை. அன்றைக்கு அதை நீங்க அறிந்து கொள்ளுவீங்கன்றார். ஒரு காலம் வரும்போது அறிந்து கொள்ளுங்க, ஒரே நாள்ல இல்லை, ஒரு காலம். இன்னைக்கு தான தர்மம் பண்றோம், ஒரு காலம் வரும்போது அது நம்முடைய பிள்ளைகளுக்கே வந்து சேரும்போது அன்றைக்கு அறிந்து கொள்ளுவேன். எல்லாம் ஊரு சொல்லும், அப்பா தர்மம் தலைக்காகும், உங்க அப்பா உங்க தாத்தா எவ்வளோ உதவி செய்தார், ஊருக்கே வாரி கொடுத்தாருப்பா, அவங்க பிள்ளைங்க நீங்க வெக்கப்பட்டு போலாமா, கடவுள் ஒருத்தர் இருக்கிறாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு போவான். இல்லை, அன்றைக்கு அறிந்து கொள்வீர்கள் என்று வேதத்தில் ஆண்டவர் சொல்றார். ஒரே நாள் இல்லை, அது என்ன ஒரே நல்ல கம்ப்யூட்டரா இன்னைக்கு ஆன் பண்ணாக்கா நாளைக்கு உடனே அடுத்த நிமிஷத்தில் வந்துடுது, அப்படி இல்லை. அவர் கடவுள், அதை செய்ய முடியும். ஆனால் யார் யாருக்கு எப்போ எப்படி எப்படி செய்யணுன்றது அறிந்து வைத்திருக்கிற ஆண்டவர் அவர் சொல்றார், நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறியா, எனக்காக வெயிட் பண்றியா, எனக்காக நீ உபாசிக்கிறியா, எனக்காக ஆராதனைக்கு வரியா, எனக்காக கொடுக்கிறியா, எனக்காக பயிர் செய்யறியா, எனக்காக விதைக்கிறியா, நீ பயப்படாத, நான் உன்னை கட்டாயம் என்ன செய்வேன், ஆசீர்வதிப்பேன். ஒரு காலம் வரும்போது அறிந்து கொள்வேன். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. ஒரு காலம் வரும்போது தான் அதுக்கான பலனே வரும், அது உடனே வராது. அந்த காலம் காத்திருக்கணும், அதாங்க சொல்றார். அந்த காரியத்துல ஆண்டவர் சொல்றார். இப்போ சங்கீதம் 37 உள்ள போகும். இது 1லிருந்து 40 வரையில் இருக்கிற இது. இந்த சங்கீதம் தலைப்பு பொல்லாதவர்களுக்கும் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுமான வேறுபாடு. தலைப்பு தான், பொல்லாதவர்களுக்கும் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் உள்ள வேறுபாடு அப்படின்னு இதில் சொல்லுது. இதை முழுசா தியானிக்க போகிறதில்ல, ஒரு 3 வசனத்தை மட்டும் இதில் தியானிக்க போகிறோம். ஆனால் இந்த சங்கீதம் ஒரு விலையேறப்பெற்ற சங்கீதம், விசேஷமான சங்கீதம். இருக்கிற சங்கீதத்தில் இது ஒரு விசேஷமான ஒரு சங்கீதம், 37வது சங்கீதம். இதில் ஆண்டவருக்கு சோத்திரம் 1வது வசனம் 2வது வசனம் பொல்லாதவர்களை குறித்து பேசுகிற ஒரு காரியம். அதாவது பொல்லாதவர்கள், எரிச்சல் உள்ளவர்களை பேசுகிற ஒரு காரியம். வசனம் 3:8 வரையில் நாம் எவ்வாறு வாழ வேண்டும் என்று சொல்லப்படுகிற ஒரு வசனம். அடுத்தது வசனம் 9லிருந்து 15 வரையில் பொல்லாதவருடைய முடிவு என்னமா இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிற ஒரு பகுதி. அடுத்தது வசனம் 23லிருந்து 26 வரையில் நல்லவர்கள் அடையும் ஆசீர்வாதம் என்று சொல்லப்படுகிற ஒரு பகுதி.
அடுத்தது 27வது வசனம், என்றைக்கும் நிலைத்திருக்கிற வழியை காட்டுகிற ஒரு சம்பவத்தை குறித்து சொல்லுகிற. 28-33 வரையில நீதிமான்களை கர்த்தர் காக்கிற பகுதி என்று சொல்லப்படுகிறார். வசனம் 34 அறிவுரை, நீ எப்படி வாழணும், எப்படி இருக்கணும் அப்படின்னு எப்படி காணப்படும் ஒரு அறிவுரை சொல்லப்படுகிற ஒரு பகுதி என்று சொல்லப்படுகிற. 35-40 வரையில இரு வகையாரின் முடிவுகள் என்னமாயிருக்கும் அப்படின்னு சொல்லு. அது இல்லாம அதாவது பொல்லாதவர்களுக்கும் நீதிமான்களுக்கும் வேறுபாடுகள் மற்றும் நன்மைகள் செய்கிறவர்களுக்கான பல ஆசீர்வாதங்கள் வாக்குறுதிகள் இச்சங்கீதத்தில் அடங்கியிருக்கிற. இதில் நிறைய இருக்குது. நீங்க நன்மை செய்கிறவர்களுக்கு கூறப்பட்டுள்ள 25க்கு மேலான ஆசீர்வாதங்கள் இந்த பகுதியில் இருக்குது. நீங்க தேடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கர்த்தர் வெளிப்படுத்துவார். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அதனால இது ஒரு விசேஷமான சங்கீதம். 25 விதமான வாக்குறுதிகளும் ஆசீர்வாதங்களும் இந்த பகுதியில் 40 வசனத்தில் இருக்கிற. நீங்க வீட்டில் போய் படிங்க. கர்த்தர் உங்களுக்கு எதாவது பேசுனான்னா ஒரு கோடு போடுங்க, ஒரு புள்ளி வைங்க. எது ஆசீர்வாதம், எது நன்மை, எது சாபம், எது கிருபை அப்படின்றத நீங்க அதை தியானிக்கிறீங்கன்னா அது உங்களுக்கு வெளிப்படும். ஆனால் இவ்வளோ காரியங்கள். ஆனால் இது ஒரு விசேஷமான சங்கீதம். ஆண்டவர் சொன்னார், நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் என்ன செய்ய மாட்டாங்க, வெட்கமடைவது. கர்த்தருக்கு காத்திருக்கிறவங்க யாருமே வெட்கப்பட்டு போவதில்லை என்பது வேதம் தெளிவாக இருக்கிறார். பிரியமானவர்களே, நாம எப்பவுமே அவருக்கு காத்திருக்கிறதுனா, நீங்க இன்னைக்கு ஒருவேளை ஒரு காணிக்கை நீங்க கொண்டு வந்து போடுற காணிக்கைக்கு காத்திருங்க. உண்மையாவே இவ்வளவுதான் இருக்குது அப்படின்னா பண்டகசாலையில் போட்டுட்டு காத்துருங்க, கடவுளை உயர்த்துவார். அந்த காரம் வரும்போது நான் கர்த்தர் அன்னைக்கு போட்டில் அந்த காணிக்கான அந்த ஆசீர்வாதத்தை அனுப்புற பாரு அப்படின்னு சொல்லுவார். உன் பிள்ளையை அர்ப்பணிச்சுப்பார். எதுக்கு பிரதிஷ்டை, எதுக்கு பண்றோம்? பிள்ளைய இன்றைக்கு கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து, நான் ஆண்டவருடைய பிள்ளைங்க, எனக்கு ஒரு பிள்ளை கொடுத்தாரு, அந்த பிள்ளை நான் பிரதிஷ்டை பண்ணி கர்த்தருக்கு என்று ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த பிள்ளை அவர் பாதுகாப்பார். வியாதி வரும், பலவீனம் வரும், எல்லாம் இல்லாத இல்லை, அதெல்லாம் வரதான் செய்யும். எல்லா பிள்ளைக்கும் வரும், எல்லா மனுஷனுக்கும் வரும். ஆனாலும் கர்த்தருக்கு என்று ஒப்பு கொடுத்த அந்த பலனை அந்த குடும்பத்தார் பெற்றுக்கொள்வாங்க. என்னைக்கு வரும்போது, சிலுவையில் வரும்போது ஒரு வார்த்தை சொல்றார். என்ன சொன்னார்? அந்த அம்மா அப்பா சொன்னார், அதோ உன்னுடைய மகன். 7 வார்த்தையில் ஒரு வார்த்தை என்ன சொல்லுதுங்க? அதோ உன்னுடைய, நீ என்னை பெற்றெடுத்து இல்லை, என்னை சுமந்த கர்ப்பத்துக்கு நான் ஒரு வழி காட்டிட்டு போறேன். உனக்கு பிறந்த அதுக்கப்புறம் இருக்கிற பிள்ளையெல்லாம் இருக்கட்டும், ஆனா என்ன சுமந்த கர்ப்பம் வீணா போகக்கூடாது. உனக்கு கடைசி காலத்துல பணிவிடை செய்வதற்கு ஒரு மகனை நான் வச்சிருக்கிறேன். அதோ உன்னுடைய மகன் கடைசி வரையில உன்னை கண் கலங்காமல் பார்த்து கொள்ளுவான். உனக்கு தேவைகளை அவன் தான் செய்வான். உனக்கு தேவை மாத்திரமல்ல, உன்னை கடைசி வரையில பாதுகாத்து உன்னை கடைசி ராஜ்யம் வரும் வரையில அவன் தான் உதவியா இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு போனார். நல்ல கவனிச்சு பாருங்க. ஒரு நாளும் ஏமாத்த மாட்டார். அந்த சீசனுக்கு சொன்னார், என்னை நம்பி வந்த இல்ல, அதோ உன்னுடைய தாய், இந்த தாய் உனக்கு என்ன போல ஒரு தாய்மை உள்ளமாய் இருக்கும் அப்படின்னு அந்த சீசனுக்கு சொல்லிட்டு, என் தாயை நீ பார்த்துக்க. அந்த தாய்க்கு சொன்னார், என்னுடைய சீசனை நீ பார்த்துக்க, நான் மேலே போகிறேன். பச்சை மரத்துக்கு இப்பாடானால் பட்டு போன மரமா இருக்கிற உங்களுக்கு எப்பாடோ, எனக்காக அழாதீர்கள், உங்களுக்காக உங்களுடைய பிள்ளைகளுக்காக நீங்க என்ன செய்யுங்க, அழுங்கள். அழுகிறது யாருக்காக அழணும்? அவன் சொல்ற, சிலுவையில் சுமக்கிற என்ன பார்த்து அழாத, நான் பச்சை மரமா இருக்கிற எனக்கே இந்த பாடுனா, பட்டு போன மரமா இருக்கிற, துளிர்க்க முடியாத மரமா இருக்கிற, மரித்தா எழுந்து வர முடியாத மரமா இருக்கிற, மரித்தா திரும்பி வராத தேசத்துக்கு போகிற மனுஷனா இருக்கிற நீ உனக்காக உன் பிள்ளைகளுக்காக அழுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போனார். பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்றார், இந்த ஆசீர்வாதங்கள் உலகத்துல எல்லாமே வேதத்துல நிறைய இருக்கு. அதை பெற்றுக்கொள்ளுகிற வழிதான் மிக மிக முக்கியமான. அதனால தான் சொன்னார், பொல்லாதவர்களுக்கும் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் நடக்கிற சம்பவம். அதுல நாம காத்திருக்கிறவர்களை பற்றி எடுத்துக்கொள்ளும். ஒரு 3 வசனத்தை நான் உங்களுக்கு சொல்லிட்டு போறேன். நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் என்ன செய்ய மாட்டீங்க, வெட்கப்பட மாட்டீங்க. இப்ப வாசிப்போம். சங்கீதம் 37 7வது வசனம் கொஞ்சம் வாசிங்க. சங்கீதம் 37 7வது வசனம் வாசிங்க. கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு, காரிய சித்தி உள்ளவன் மேலும் தீவினை செய்கிற மனுஷன் மேல என்ன செய்யாத. காரிய சித்தினா பொறாமை உள்ள, இன்னும் காரியத்தை எப்படியெல்லாம் போட்டு அவன் நல்லவனாய் நம்மளுக்கு தீமையான வழியில செய்யக்கூடிய மனுஷன். காரிய சித்தி உள்ளவன் மேலோ. அடுத்து இன்னொரு இடத்துல அந்த வார்த்தையை சொல்றாரு, தீவினை செய்கிற மனுஷன் மேலும் என்ன செய்யாது, எரிச்சல் ஆகாது. அவன் அப்படிதான் இருப்பான், சாகிற வரைக்கும் அவன் தலைவிதி அப்படிதான். அதனால அவனை குறிச்செல்லாம் நீ ஒன்றும் கவலைப்படாத. நீ கர்த்தரை நோக்கி
பார்த்து தினந்தோறும் அவரை நோக்கி அமர்ந்திரு, உன்னை நான் ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிற என்ன செய்ய போறது இல்லைங்க, வெட்கப்படுவதில்லைன்னு சொன்னாரு. அப்ப கர்த்தரை நோக்கி அமர்ந்திருக்கிற ஒரு காரியம் எப்பவுமே தினந்தோறும். நீ வீட்டில் மனைவி இருக்கிறாங்க, புருஷன் இருக்கிறாங்க, பிள்ளை இருக்கிறாங்க, அதெல்லாம் வேண்டாம், அதெல்லாம் இருப்பாங்க. ஆனா உனக்கென்று ஒரு இடத்தை தெரிவு செய்து காலையில எழுந்து அவருக்காக காத்திரு. அதை நீ செய்யும் போது நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் அப்படின்றா. நீ இவனை பார்த்து எரிச்சல் பட்டுருக்காத, அவன் தீமை செய்கிறவன், அவன் பொல்லாதவன், அவன் சந்தையில் இருக்கிறவன், அவன் பக்கத்தில் இருக்கிறேன், அவன் இப்படி பண்ணிட்டான் அப்படி பண்ணிட்டான், அதெல்லாம் எனக்கு தெரியும், தெரிஞ்சுதான் நான் வச்சிருக்கிறேன். இவங்கெல்லாம் இப்படிப்பட்டவங்க தெரிஞ்சுதான் உன்னை நாங்கள் வச்சிருக்கிறேன். நான் எல்லாம் உன்னை பாதுகாக்க போற ஆளு, நான் எல்லாம் உன்னை போஷிக்க போற ஆளு, நீ கவலைப்படாது. ஒரு ஒரு லஞ்சம் கொடுக்கணும் ஒரு ஆள் ஒரு சாயங்காலம் வந்து என்னை மிரட்டு நானே கொஞ்சம் பயந்துட்டேன். இப்போ இல்லை, நான் சொல்றது பல வருஷத்துக்கு முன்னாடி. நீ இருக்க முடியாது. நாளைக்கே ஒரு ஆளை இந்த ஊரில் பெரிய ஆள், அவர் பேர் சொல்கிறான், கொடுத்தாதான். நான் சொன்னேன், என்கிட்டயே காசு கிடையாது, நாளைக்கு சாப்பாட்டுக்கே வழி தெரியாது உட்காந்துக்கிறேன், முடிஞ்சா உன் பாக்கெட்டில் இருந்தால் எனக்கு எடுத்து கொடுத்துட்டு காணிக்கை கொடுத்துட்டு போ, கர்த்தர் ஒன்று ஆசீர்வதிப்பேன். அவர் கை நீட்டின மாட்டேன் அடிக்கிறது. பரவாயில்ல, நீ அடிச்சா கூட எனக்கு சாப்பாட்டுக்கே காசு கிடையாது, நான் தர முடியாது அப்படின்னு. இன்னைக்கு கூட என்னோ தெரியல, அந்த மனுஷன் விட்டு வச்சுக்கிறார். அந்த மனுஷன் அன்னைக்கு கூட ஃபாதர் கை ஓகே ஓகே கையை இழுத்துட்டு, என்ன இழுத்துக்கிற, நான் ஒன்றும் கேட்க மாட்டேன், போதில் தரேன், போதில் என்ன கை இழுத்துக்கிற அப்படி தெரியுது. நல்லா யோசிச்சு பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் தான் நம்மை வச்சிருக்கிறார். எங்கே வச்சுக்கிறாரோ அங்கே நம்மை சுற்றிலும் பாளையமாய் அவருடைய பிரசன்னம் இருக்கிறது. அல்லேலூயா. நீ கவலைப்பட வேண்டாம். அவர் சொல்ற, நீ தினந்தோறும் கர்த்தரை நோக்கி அமர்ந்து காத்துரு. நான் கர்த்தர், எனக்கு காத்திருந்தேன்னா வெக்கப்பட மாட்டேன். ஒரு வசனம் வாசிங்க, ஏசாயா 30:15. எப்படி காத்திருக்க சொல்ற பாருங்க. ஏசாயா 30:15 வசனம் இருக்குதா இல்லையா? ஏசாயா 30:15 இருக்குதா பாருங்க. நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் இப்போ ரட்சிப்புனா பாதுகாக்கப்படுவீர்கள். இப்போ என்ன சொல்ல வராரு, நீங்க ஏன் அமர்ந்திருக்கணும் அப்படின்னா, அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள், இந்த அமெரிக்கை என்பது அதாவது அமைதியாகவும் நம்பிக்கையோட. அமைதியா இருக்கணும்னா சும்மா போய் உட்காந்து டிவி பார்த்துக்கிட்டு போட்டாரு நல்லா ஆடுறாரு நல்ல, அது இல்லை. அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்களுடைய பலன் என்ன, நல்லா அப்படியே சும்மா அப்படியே கையை காட்டி பாருங்க, அப்படியே எனக்கு எப்படி தெரியுமா, நான் தான் 6 பாக்கெட் அப்படின்ற மாதிரி எல்லாம், அதெல்லாம் இல்லை. இதெல்லாம் போயிடும், இதெல்லாம் ஒன்றத்துக்கு பிரயோஜனம் இல்லை. அவர் சொல்றாரு, அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் பலனாய் இருக்கும் என்று இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார். நீங்களும் அப்படி செய்ய என்ன பண்ண மாட்டேன்றீங்க, நடப்போப்பா, வேற வேலை இல்லை. நம்ம சொல்லிடுறோம், இவருக்கு வேற வேலை இல்லை, கோயில் வா வா வான்றார். எனக்கு எவ்வளோ வேலை, ஞாயிற்றுக்கிழமைனா என்ஜாய் பண்ணணும். ஆமாம், டிவியில் அருமையாக நாடகம் போடுறான், பட்டிமன்றம் போடுறான், ஆடுறான் பாடுறான், அரை குறைமா டான்ஸ் ஆடுறான், எத்தனை காட்சியெல்லாம் கிடையாது. இன்னைக்கு விட்டா நாளைக்கு வராது, அது ஞாயிற்றுக்கிழமை மட்டும் தான் போடுவான். அப்படின்னு அதை பார்க்கறதுக்கு தான் உட்காடுறமே தவிர, இங்கே தேவனுடைய சமூகத்தில் உட்காந்து புது பலனை பெற்றுக்கொள்ள நாம் ஆயத்தமாய் இருக்க மறந்து விடுகிறோம். நாம் தேவ சமூகத்துக்கு வரும்போது ஒவ்வொரு வாரமும் புது பலனை பெற்றுக்கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம். அல்லேலூயா. புது பலன் அடைந்திடுவாய் நீ, புது பலன் அடைந்திடுவாய் நீ, புது பலன் அடைந்திடுவாய் நீ, புது பலன் அடைந்திடுவாய், புது பலன் அடைந்திடுவாய் நீ, புது பலன் அடைந்திடுவாய் நீ, புது பலன் அடைந்திடுவாய் நீ, புது பலன் அடைந்திடுவாய். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் ஞாயிற்றுக்கிழமை சரி, தனி ஜெபம் சரி, நேரம் கிடைச்சா வேதத்தை வாசிக்கிறதுக்கு உட்கார்ற நேரமும் சரி, கொஞ்சம் துதித்து, ஆண்டவரே இந்த வாரம் முழுவதும் என்னை காப்பாத்துறீங்க, பிள்ளையை காப்பாத்துறீங்க, பேரனை காப்பாத்துறீங்க, பேத்தி காப்பாத்துறீங்க, சாப்பாடு கொடுத்தீங்க, ஜீர்ணாவது நல்ல, ஆண்டவரே சாப்பிட்டேன், ராத்திரி சாப்பிட்டேன், காலையில் கீழே, ஆண்டவரே கழிஞ்சு போகும்போது நல்லா போச்சு, எந்த கஷ்டம் இல்லை, எந்த வேதனை இல்லை, எந்த வலி இல்லை, நல்ல கால கடனை முடிச்சுட்டு இன்னைக்கு நான் ஆரோக்கியமா இருக்கிற ஆண்டவரே கர்த்தர் கொடுத்த கிருபைக்காய் சோத்திரம் என்று சொல்லி நன்றி சொல்ல உட்காருகிற நேரமா இருந்தாலும் சரி, ஆண்டவர் சொல்றார், கர்த்தருக்கு காத்திருந்தா நீ என்ன செய்ய மாட்டேன், வெட்கப்பட மாட்டேன். அவர் சொல்றார், இஸ்ரவேலின் பரிசுத்தராக இருக்கிற கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார், நீங்களோ அப்படி செய்ய என்ன செய்ய மாட்டேன்றீங்க. கதை சொல்றோம் நம்ம. லோத்து சொன்ன இல்லை, ஆண்டவரே
என்னால் அவ்வளோ தூரம்லாம் போக முடியாது ஆண்டவரே, அது ரொம்ப தூரமாக இருக்கிறாது. பக்கத்தில் ஒரு சின்ன மலைக்குது பாருங்க ஆண்டவர், அதில் போயிடுறேன், என்னை காப்பாற்றிருங்க. சரி ஓடி போ. அப்போ அவன் ஜெபத்தை கேட்டார், லோத்தனுடைய ஜெபம். அவன் ஒழுங்கா அந்த சொன்ன இடத்துக்கு போயிருந்தான்னா பாவம் பிறந்திருக்காது. இவன் தேவையில்லாத இந்த இடத்துக்கு போனதுனால தன்னுடைய 2 மகளுமே இவளை பாவம் செய்ய வச்சு அதன் மூலமாக ஒரு சந்ததி பெற்று மோவாப் தேசம் என்று சந்ததி என்று ஒன்று உருவாக்கினாங்க. நல்ல கவனிங்க, பாவம் எந்த பாவம் அது? அந்த மோவாப் தேசம் அப்படின்னு அந்த தேசத்தை 2 பெண்களும் பேர் வச்சாங்க. அப்படின்னா தகப்பனுடைய வித்தினால பிறக்கப்பட்ட பிள்ளை அந்த சந்ததிக்கு மோவாப் பென்யமீன் அப்படின்னு ஒரு பென்னிய கோத்திரம் அப்படின்னு போட்டாங்க. பென்யமீன் வேற, அவன் 12 கோத்திரத்தில் ஒருத்தன். ஆமாம், பெனனி அப்படின்னு ஒரு காரியம் சொல்லுவார் அந்த இடத்துல. அவன் 2 கோத்திரம் உருவாயிடுச்சு. பாவம் என்ன பாவம்? இன்னொரு ஆணோ பெண்ணும் சேர்ந்து பெற்றெடுத்த பாவம் இல்லை, தகப்பனுடைய வித்துல பிறந்த பாவம். பாவமான அதனால்தான் அந்த புதிய ஏற்பாட்டில் 4ஆம் அதிகாரத்தில் யோவானில் வரும்போது சொல்லுவார், நீங்களோ இந்த மலையில் ஆராதிப்பேன்னு சொல்கிறீங்க, நாங்கள் அப்படியெல்லாம் வர முடியாது அப்படின்னு சொல்லுவோன்னே அந்த அந்த மோவாப் தேசத்தை சகோதரியை கூப்பிட்டு சொல்லுவார் ஆண்டவர், ஒன்றும் கவலைப்படாத, எங்கும் தொழுது கொள்ளுகிற காலம் வந்துக்குது, அது நான் தான், இந்த வேசியா தான் அப்படின்னு சொல்லுவார். அந்த பாவத்தை உடைக்கிறார். யார் தேடி வந்தா அந்த பாவத்தை மன்னிக்கிறவராக இருக்கிறார். பிரியமரவுல நாம என்ன சொல்றோம்? என்னால் அப்படியெல்லாம் பண்ண முடியாதுங்க, அதெல்லாம் உட்கார முடியாதுங்க, சச்சா வேற வேலை இல்லைங்க, போங்க அப்படின்றோம். ஆனால் இன்னைக்கு சபையில் உட்கார்ந்த பிள்ளைகளை கர்த்தர் எப்போதும் பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு சபையில் இல்லாமல் வாலிப பிள்ளைகள் என்னென்ன நிலைமையிலையோ போயிட்டு இருக்கிறாங்க. ஆமாம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த பிள்ளைகளுடைய காரியத்தை கேட்டாலே வருத்தமாக இருக்குது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ என்னை நோக்கி அமர்ந்துரு, நான் உனக்கு ஆசீர்வாதத்தை தரேன். ஆனால் நீங்கள் மாட்டோம் என்று சொல்கிறீங்க. அவர் சொல்கிறார், அமெரிக்க நம்பிக்கையுமே உங்கள் பலனாக இருக்குன்னு சொல்கிறீங்க. நான் சொல்கிறேன், ஆனால் நீங்களும் அதெல்லாம் என்னால் செய்ய முடியாது அப்படின்னு சொல்கிறீங்க. அதனால் என்னாலையும் எதுவுமே செய்ய முடியல. இப்போ புலம்பலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 26வது வசனம் இருக்குதா பாருங்களேன். புலம்பல் 3ஆம் அதிகாரம் 26வது வசனம். சீக்கிரம் என்ன சொல்றாரு பாருங்க. எரேமியாவின் புலம்பல் எங்க இருக்குது பாருங்க. 3ஆம் அதிகாரம் 26வது வசனம். கர்த்தருடைய ரட்சிப்புக்கு நம்பிக்கையோடு காத்திருப்பது நல்லது. உலகத்தை உண்டாக்கும் போது 6 காரியம் சொன்னார். உங்களுக்கு ஏதாவது ஞாபகம்தா? நல்லது ஏதாவது ஒரு சொல்லு பார்க்கலாம். ஆண்டவர் சொன்னார், இது நல்லது. உங்களுக்கு சொல்லுங்க, ஏதாவது ஒன்று சொல்லுங்க. இது நல்லதுன்னு சொன்னாரு. என்ன நல்லது சொல்லுங்க. வெளிச்சம். அதெல்லாம் எங்க பாஸ்டர், எப்போ முடிக்க போறியோன்னு காத்துனுக்கிறேன், உடனே போன் எடுத்து ரீல்ஸ் பார்க்கணும், அப்படிதானே? நீங்க நிறைய பேருடைய நிலைமை அப்படிதான் மாறிடுச்சு. அப்படிதானங்க? இல்லைங்க, ஆண்டவர் சொன்னார், 6 காரியம் சொன்னார். இதை உண்டாக்கினது நல்லது, 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 நல்லது அப்படின்னு 6 காரியத்தை சொல்லிட்டு வந்து கர்த்தருக்கு பிரியமா இந்த உலகத்தை நம்ம கையில கொடுத்தாரு. இங்க சொன்னாரு, கர்த்தருடைய ரட்சிப்புக்கு நம்பிக்கையோடு காத்திருப்பது நல்லது. அவருடைய ரட்சிப்புக்கு அனுதினமும் காத்திரு. எப்போ எது வரும்னு யாருக்குமே தெரியாது. எவன் எப்படி போவான்னு யாருக்கும், நம்ம கிட்ட எதுவுமே இல்லை, நம்ம கிட்ட எதுவுமே இல்லை. அவரு தான் எல்லாத்தையும் கையில வச்சுக்கிறார். அவருக்கு காத்திரு, நம்பிக்கையோடு இரு, எல்லாவற்றையும் நன்மையாய் மாற்றுவார். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நான் கர்த்தர் எனக்கு காத்திருக்க வெக்கப்பட மாட்டேங்கன்னா சங்கீதத்தில் சொல்ற, நீ கர்த்தரை நோக்கி அமர்ந்து காத்திருந்தியானா உனக்கு பலன் வரும். என்ன பலன்? இப்ப பாருங்க, அந்த பலனை ஆண்டவர் யாத்திராகமத்தில் சொல்றார். என்ன நடக்குது? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு நன்மையான காரியத்தை ஆண்டவர் சொல்றார். யாத்திராகமும் 14ஆம் அதிகாரம் 14வது வசனம். உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வசனம் தான், வாசி பாருங்க. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்களும் என்ன பண்ணுவீங்க? பெரிய மாபெரும் இக்கட்டு வந்த போது இந்த பக்கம் பார்வோன் ராஜா சேனையோடு நிக்கிறான், இந்த பக்கம் செங்கடல் நிக்குது. இந்த 2 பேருக்கு நடுவில் இஸ்ரவேல் ஜனங்க 20 லட்சம் 30 லட்சம் பேர் ஆடு மாடோடு நிக்கிறா. இவன் மோசை பார்த்து சொல்றார், உன் கையில் இருக்கிற கோலை நீட்டுறா அப்படின்னு. அவ கையில் இருக்கிற கோலை நீட்டின உடனே செங்கடல் 2ஆ பிரியது. இப்போ சொல்றாரு ஆண்டவர், ஜனங்களை உள்ளே அனுப்பு அப்படின்ற. இப்போ அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சொல்றாரு மோசே. என்ன சொன்னாருங்க? கர்த்தர் உங்களுக்காக என்ன பண்ண போறார்? யுத்தம் பண்ணுவார், நீங்க என்ன பண்ணுவீங்க? சூப்பரா விஜய் படம் ஓடுதுப்பா. ஆமா,
நீங்க சும்மா இருப்பீங்கன்னா கர்த்தரை துதித்து கொண்டு கர்த்தர் எங்களுக்காக யுத்தம் பண்ணுவார்னு சொல்லு. அவருடைய சேனையை அனுப்பி உன்னை விடுதலையாக்க வல்லவராய் இருக்கிறார். அதான் இங்க சொல்றாரு. என்ன நடக்குது அப்படின்னா, காத்திருந்தவன் ஆனா அந்த பொறாமை உள்ளவன் மேல எரிச்சலப்படாத, அவன் தீவினை செய்யறவன், அவன் பொல்லாதவன், அவனை ஆண்டவர் பார்த்துக்குவாரு. நமக்கு அந்த உபத்திரம் இருக்கதான் செய்யும், ஆனா கர்த்தர் உங்களை உயர்த்த அவர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நான் கர்த்தர் என காத்திருக்கிறவர்கள் பார்வோனுக்கும் தப்பிச்சார், செங்கடலுக்கும் தப்புவித்தார். எல்லா ஆடு மாடு குதிரை கோழி கொக்கு எல்லாமே அக்கறை கடந்து போய் அந்த இடத்துல ரட்சிப்பை பெற்றுக்கொண்டது. ஆண்டவர் சொன்னார், அவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்கள் எப்படி இருப்பீங்க? அல்லேலூயா. பக்கத்துல ஒரு சொல்லுங்க, நீங்க காத்திருங்க. காத்திருந்தீங்கன்னா அவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்க சும்மா இருப்பீங்க, நன்மைகளை ருசிப்பீர்கள். அல்லேலூயா. ஆனா நம்ம தான் அதை செய்ய மாட்டோம். 2வது சங்கீதம் 37:9 வசனம். 2வது சங்கீதம் 37:9 வசனம் வாசிங்க. என்ன சொல்றாரு பாருங்க. பொல்லாதவர்கள் அறுப்புண்டு போவார்கள், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பூமியை என்ன செய்வார்கள்? முதல்ல சொன்னாரு, கர்த்தரை நோக்கி அமர்ந்து காத்திரு. அவனை பார்த்து இவனை பார்த்தெல்லாம் கவலைப்படாது, அவனால பார்த்து என்ன ஊழ்ந்துருவேன். அதனால தான் நிறைய இடத்துல ஆண்டவர் கட்டளை எல்லாம் கொடுக்கும்போது நிறைய சொல்லுவார். யோசுவா பார்த்து சொன்னார், நீ வலதுபுறமோ இடதுபுறமோ நீ என்ன செய்யாத, சாயாத, நேரா போ. குதிரைக்கு எது கடிவாளம் போட்டுக்கிறாங்க? குதிரைக்கு கண்ணு எப்பவுமே விரிவா இருக்கும். ஆமா, அது நேரா பார்க்கறதுக்கு பதிலாக சைடில் பார்த்துடும். அதோட கண் பார்வை அது மாதிரி. ஏன் இந்த யுத்தத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி குதிரைக்கு இந்த ஓட்டப்பந்தயெல்லாம் விடும்போது ஏன் கடிவாளம் வாயில் ஒன்று போட்டு கண்ணுக்கு ஒரு கலிங்கம் போட்டு விடுறா அப்படின்னா, அந்த பார்வை நேராக ஓடணும். அந்த காரியத்துக்கு தான் குதிரைக்கு கடிவாளம் போடுவாங்க, வாயிலையும் போடுவாங்க. அது கண்ணு திறந்து விட்டேன்னா அது நேராக ஓடாது. இவன் நேராக ஓட்டினா கூட சைடில் திரும்பி போயிடும் இந்த சுபாவம். அப்போ அதனால தான் கண்ணுக்கு கலிங்கம் போட்டு வாயில் கடிவாளம் போட்டு அதை சரியாக இயக்குகிற காரியத்தை கடவுள் வச்சார். எல்லா மிருகத்துக்கும் கடிவாளம் போட முடியாது. மாட்டுக்கெல்லாம் மூக்கில் போடுவான் கடியால், வாயில போட முடியாது. குதிரைக்கு மட்டும்தான் வாயில போடுவான் ஓடுற வரைக்கும். நீ மாட்டுக்கு ஓடுற வரைக்கும் போயிருந்தா கூட வாயில கடிவாளம் போட மாட்டான், மூக்கில் தான் போட்டிருப்பான். மூக்கணாங்கயிறு போட்டு இழுப்பான். ஒவ்வொரு மிருகத்துக்கும் நீ கரடி எடுத்தீங்கன்னா கரடி கூட மூக்கில் தான் போட்டு இழுத்துட்டு போவான். பிடிச்சிட்டு ஊரில் வித்து காட்டுறவன் அதில். ஆனால் யானைக்கெல்லாம் மூக்கில் எல்லாம் போட முடியாது. யானைக்கு செங்குத்து தேவை, ஊசி குத்துனா தான் அது இறங்கும், அதுதான் அதுக்கு பயப்படும். ஒவ்வொரு மிருகத்துக்கும் மனுஷனுக்கு எது எது தேவை என்பது கடவுள் வெளிப்படுத்தினபடியே நடக்கணும். அவன் இங்க சொல்றாரு, பொல்லாதவர்கள் அறுப்புண்டு போவார்கள், கர்த்தருக்கு காத்திருக்கிறவங்கள பூமி என்ன செய்வாங்க? இப்ப நீ காத்திருக்குன்னா பூமியை சுதரிப்புனா பூமியில் இருக்கிற உச்சிதங்கள் எல்லாம் நீ பெற்றுக்கொள்ள தேவன் உதவி செய்வார். அல்லேலூயா. உனக்கு தேவை என்ன உச்சிதம்? ரைட் சகோதரிகள் பிளைட் கண்டுபிடிக்கிற உச்சிதம். ஆனா உனக்கு என்ன உச்சிதம் தேவை? நீ எதை கண்டுபிடிக்க போற? எதை பெற்றுக்கொள்ள போகிற? எதை நன்மையாய் மாற்ற போற? எதன் மூலமா கர்த்தர் உன்னை உயர்த்த போறாரு? எந்த காரியம்? ஒரு படிப்பா, பதவியா, பண்பா, அல்லது வியாபாரமா, அல்லது வேலையா, அல்லது 4 பேருக்கு வேலை கொடுக்க போறியா, அல்லது 4 ஏதாவது காரியங்களை செய்ய போறியா? ஏதாவது கண்டுபிடிப்பா, என்ன காரியம்? அல்லேலூயா. பூமியை நீ என்ன செய்வீங்க? ஒருவேளை எதுவுமே வேண்டாம், நானும் என் மனைவி என் பிள்ளைகளோ நல்ல ஒரு வாழ்வு வாழணும்னு கர்த்தர்கிட்ட கேட்டிருந்தேன்னா கூட நீண்ட தீர்காயுசை கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்க கூட அவர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் சொல்றாரு, பொல்லாதவர்கள் அறுப்புண்டு போவாங்க, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ எப்படி இருப்பாங்களா? பூமியை சுதந்தரிப்பார்கள். எப்படி சுதந்தரிப்பாங்க? 2வது அந்த காரியத்தில் சொன்னாரு. ஏசாயா 25:9 வாசி சீக்கிரம். ஏசாயா 25ஆம் அதிகாரம் 9வது வசனம். காலத்தில் இதோ இவரே நம்முடைய தேவன், இவருக்காக காத்திருந்தோம், இவர் நம்மை ரட்சிப்பார், இவரே கர்த்தர், இவருக்காக காத்திருந்தோம், இவருடைய ரட்சிப்பினால் களி கூர்ந்து மகிழ்வோம் என்று என்ன செய்யப்படும்? வியாதியில் இருந்து கூட விடுதலை கொடுக்க வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. காத்திரு. ஒரே நாள்ல கிடையாது. நான் சில நேரத்தில் இந்த வைத்தியம் பார்க்க போற பேஷண்ட்டுகளை பார்த்து சொல்லுவேன், ஒன்று போனால் ஒரே டாக்டர்கிட்ட போ, அவர் நிறைய பவரை கொடுக்குறாரு, குறைவாக கொடுக்குறாரு, மாறி மாறியெல்லாம் போகாத, கண்டுபிடிச்சிக்கோ இவர் தான் நல்ல உத்தமமான டாக்டர்னா அவர்கிட்டே போய் எல்லாம் நடக்கும். இங்கே போனேன்னா 1008 பிரச்சனை உருவாகிடும். ஓ நடுவில் எனக்கு உடம்பு சரியில்லை, 2022 இன்னொன்று நினைக்கிறேன், 20 ஆமாம் 20 இல்லை 19 இருக்கும். அப்போ எனக்கு யூரின் வரல, சரியா? மறுபடியும் இங்கே போனேன்,
இந்த சென்னையில் இருக்கிற பெரிய பெரிய டாக்டர்கிட்ட எல்லாம் போனா அவன் எங்களை ஆப்ரேஷன்லாம் பார்த்துட்டு இங்கே ஆப்ரேஷன் பின்னாடி ஆப்ரேஷனோட ஆப்ரேஷன் கால் ஆப்ரேஷன் எல்லாத்தையும் பார்த்துட்டு ஏங்க இவ்வளோ ஆப்ரேஷன் பண்ணிக்கிறாங்க, இது எல்லாம் எதுக்காக பண்ணாங்க? இதெல்லாம் சொல்கிறதுக்கே நான் ஒரு ஆளுக்கு சொன்னேன், 2 ஆளுக்கு சொன்னேன், எனக்கே சலிச்சு போச்சு. ஒவ்வொருத்தருக்கும் சொல்லி முடிக்கிறதுக்கே இவன் கற்றுக்குவான் போலகுது, இது நமக்கு எது வம்பு, நம்ம போகிற இடத்துக்கே போயிட்டோம்னா பிரச்சனை இல்லையே அப்படின்னு இங்கிருந்து அங்கே போக ஆரம்பித்தேன். பாண்டிச்சேரி பாருங்க, அங்கே போனால் முடிஞ்சு போச்சு. சில நேரம் நம்ம ஆரம்பிக்கும் போது எல்லாரும் கேள்வி எல்லாம் கேட்டுன்னு இருப்பான். இது எதுக்கு நடந்தது, இதுக்கு சர்டிஃபிகேட் இருக்குதா, இதுக்கு ஃபைல் இருக்குதா, இது அதுக்குதா, இது இருக்குதா அப்படின்னு இப்போ போகிற இடத்துலேயே போயிட்டோன்னு வச்சுங்களேன், எல்லாமே அங்கே இருக்குதா இல்லையோ அவனுக்கு தெரியுது இல்லை, எல்லாத்தையும் முடிச்சிடுவா. நல்ல முறையில் வெற்றிகரமாக முடிச்சு என்னை அனுப்பிச்சிட்டாங்க. சொல்கிறாரு, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் பூமி என்ன செய்வாங்க? இங்கே என்ன சொன்னாரு? இவருக்காக காத்திருந்தோம், இவர் நம்ம என்ன செய்வார்? ரட்சிப்பார். இவர் நம்ம என்ன செய்வாருங்க? கைப்பிடிச்சு சொல்லுங்க, உங்களை மீட்டு கொள்ளுவார். உங்கள் வியாதியில், உங்கள் பலவீனத்தில், உங்கள் போராட்டத்தில், உங்கள் கஷ்டத்தில், உங்களுடைய நெருக்கத்தில், உங்களுடைய துன்பத்தில் உங்களை மீட்டெடுக்கிற கர்த்தர் இயேசுவானவர். அல்லேலூயா. அப்போ யாருக்கும் தெரியாது, நீ காத்துரு, இவரே நம்முடைய கர்த்தர் அப்படின்னு காத்திருந்தேன், இவருக்காக காத்திருந்தேன். இவருடைய ரட்சிப்பினால் இப்போ நாங்கள் எப்படி ஆயிட்டோங்க? இவருடைய ரட்சிப்பினால் எப்படி ஆயிட்டோம்? இவருடைய ரட்சிப்பினால், அந்த வசனம் அப்படி சொல்றாங்க, இவருடைய ரட்சிப்பினால் எப்படி ஆயிட்டோம்? சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா. இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார், சந்தோஷம் என்னில் பொங்குதே. சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா. இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார், சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா. நீங்க சந்தோஷம் போகுதுன்னா கூட மணி பாது சந்திர சந்திர சந்திரன்ற மாதிரியே தெரியுது. எங்க 65 வயசுல நான் ஆடுறேன் பாடுறேன், எனக்கு 13 14 ஆப்ரேஷன், போய் ஒன்று 8 மணி நேரம் 10 மணி நேரம் பண்ணிக்கிறேன். நான் உற்சாகமா பாடுறேன், பிரசங்கம் பண்றேன், நீ நல்லா இருக்கிற அப்படின்னு. அது எப்படிங்க? அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. பசி எடுக்குது. அல்லேலூயா சொல்ற. 2வது, கர்த்தருக்கு காத்திருக்கும் போது பூமி என்ன செய்வீங்க? பூமியினுடைய உச்சிதங்களை நீ பெற்றுக்கொள்ள தேவன் உனக்கு கிருபை செய்ய வல்லவரா இருக்கிறார். அல்லேலூயா. சும்மா ஒன்றும் அழைச்சிருக்க மாட்டாருங்க, நீங்க போராடணும். எதுக்கு என்ன கூப்பிட்டீங்க? நான் அங்க அப்படியே எதுக்கு என்ன கூப்பிட்டு வந்தீங்க? இந்த இடத்துல ஒரு நோக்கம் இல்லாமல் என்னை தேவன் அழைத்திருக்க மாட்டார். உங்களுக்கு கேட்கணும் ஆண்டவர்கிட்ட, ஒரு நோக்கம் இல்லாமல் என்ன ஆண்டவர் என்ன செய்திருக்க மாட்டாருங்க? கூப்பிட மாட்டார். எதுக்கு என்ன கூப்பிட்டார்? என்னை கொண்டு ஏதோ ஒன்று செய்ய. 4 பேருக்கு தானம் தர்மம் பண்ணலாம். ஒரு ஆள் சொன்னார், ஐயா எப்படிக்கிறீங்க, என்ன பண்றீங்க? நான் ரத்தம் கொடுக்குறேங்க. அப்படியா? என்னங்க ரத்தம் கொடுக்குறீங்க, எப்படிங்க? ஏங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. அவன் உலக மனுஷன் சொல்றா, நான் இது வரைக்கும் கிட்டத்தட்ட என்னுடைய வாழ்நாளில் எவ்வளோ சொல்றா, 38 பாட்டிலோ 48 பாட்டிலோ. நானும் ஆச்சரியப்பட்டுட்டேன். என்ன சொல்ற? வருஷத்துக்கு ஒரு முறை வருவங்க, யாரும் கேட்டா கூட சரி, கேட்கலாம், பிளட் பேங்க்ல போய் என் ரத்தத்தை எடுத்து வையுங்க, யாருக்கான பிரயோஜனப்பட்டு வருஷத்துக்கு 1 தரம் வருவங்க, சில நேரத்தில் வருஷத்துக்கு 2 தரம் வருவங்க. சாதனை ஏதாகில ஒன்றை சாதிக்கிறதுக்கு தான் பூமியில ஒன்று ஆண்டவர் வச்சிருக்கிற தவிர ஏதோ வந்தோம், ஆமா வந்த சோத்தை சாப்பிட்டோம், விதி வந்தா செத்தோம், ஆமா தூக்கி போட்டார், அந்த போதகர் வந்தாரு, இவர் கர்த்தருக்குள்ள நித்திரை அடைந்தாரு சொல்லி பொச்சிட்டு போயிடுவாரு. அப்படி இல்லை, உன்னை கொண்டு ஏதோ ஒன்று செய்ய. அல்லேலூயா. இந்த தெருவில் ஒருத்தர் போவார், அவர் ரிட்டையர்ட் ஆயிட்டார். அவருடைய மகள் கூட நல்ல அருமையான மகள், கேன்சர்ல பாதியில் செத்து போச்சு. அவரு வண்டி ஓட்டு சுத்தினார். இப்போ கூட அவர் கோயிலுக்கு தவறாம போவார். அவர் வருஷத்துக்கு இன்னைக்கு கூட அவருடைய சொந்த பணத்துல இல்லைங்க அவனுக்கு 40 புடவை எடுத்துன்னு போறார். நான் கேட்டேன், என்ன பண்றீங்க? நான் போய் என்னோட சொந்த கிராமம் ஒன்று அங்கே இருக்குது, அதில் ஒரு 25 புடவையை நான் ஏழை வீட்டுங்களுக்கெல்லாம் போத்து ஒரு கேக் கொடுத்து கிறிஸ்மஸ் அன்னி கொடுத்துட்டு வருவேன். மீதி ஒரு இருக்கிற புடவையை இன்னொரு கிராமத்துக்கு போய் நான் கொடுத்துட்டு வருவேன். அந்த விதவைகளை பார்த்து ஒவ்வொரு வருஷமும் 10 பொத்து எக்ஸ்ட்ரா ஆயினுக்குது. 40 புடவை எடுக்கிறேன், 50 புடவை எடுக்கிறேன், ஏழைகளுக்கு கொடுக்குறேன். என்னால் முடியும், எனக்கு பென்ஷன் வருது, எனக்கு ஒரு சொந்த வீடு இருக்குது, நான் இதை கொண்டு இவ்வளோ செய்கிறேன். கர்த்தர் என்னை இதுக்காக வச்சிருக்கிற அரக்காய் சோத்திரம். அல்லேலூயா. சின்ன பிள்ளை கேன்சர்ல செத்து போச்சு. நீ நான் அப்படியே முழுவே சோத்திரம்
என்ன பெரிய கடவுள், என் பொண்ணையே கூட்டிட்டு விட்டாரு விடா அப்படின்னு. ஆண்டவர் கொடுத்தாரு, எடுத்துக்கிட்டாருங்க ஐயா. இப்போ நானும் ஒரு பேத்தி கூட்டின்னு போவார். அது அவங்க பொண்ணா என்னன்னு எனக்கு சரியா தெரியல. அந்த பேத்தியை ஸ்கூல் கூட்டின்னு போவார். ஆனால் இன்னைக்கும் கிறிஸ்மஸ் ஆனால் 40 புடவை எடுத்து கொடுக்குறார். நீங்கள் செய்ய முடியும், உங்களால் முடியும். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. உங்கள் வருமானத்தை வீண் செலவா பண்ணுறதை விட்டுட்டு உங்களால் கூட இந்த மாதிரி தியாகம் செய்ய முடியும். கர்த்தர் அது ஒருவேளை அதற்காக கூட உங்களை கூப்பிட்டுருக்கலாம் இல்லையா? யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் சொல்றார், நீ பூமியை சுதந்தரித்துக் கொள்ளுவாய் என்பதை ஆண்டவர் அந்த நாள்ல சொல்றார். நீ பூமி எப்படி செய்வ? சுதந்திரிப்ப. அதே ஏசாயா 57:13 என்ன சொல்றாரு பாருங்க சீக்கிரம். ஏசாயா 57:13 வசனத்துல என்ன சொல்றாருங்க? இப்ப எப்படி வருது பதிலு? இப்போ நீ காத்திருந்தேன்னா பூமியை நீ கூப்பிடும் போது உன் கணங்கள் உன்னை தப்புவிக்கட்டும், காற்று அவைகளை எல்லாம் பறக்கடிக்கட்டும், மாயை அவைகள் எல்லாம் கொண்டு போகட்டும். என்னை நம்பி இருக்கிறவனோ தேசத்தை சுதந்தரித்து என் பரிசுத்த பர்வதத்தில் காணியாட்சிக்காரனா இருப்பான். காணியாட்சினா யாருங்க? காணியாட்சினா இந்த சொத்துக்கு சொந்தக்காரனா, பரலோக ராஜ்யத்தில் காணியாட்சிக்காரனா இருப்பான் ஆண்டவர் சொல்றார். அப்ப என்ன நடக்குது? நீ நினைக்கிற என்னை எதுக்காக கூப்பிட்டார்? ஏதோ ஒரு நோக்கம் இல்லாமல் உன்னை ரட்சிப்பில் நடத்திருக்க மாட்டார், உன்னை அழைத்திருக்க மாட்டார். உன்னை கொண்டு ஏதோ ஒன்று செய்ய, உன்னை கொண்டு ஏதோ ஒன்று நடத்த, உன்னை கொண்டு யாருக்கோ ஒருத்தருக்கு பிரயோஜனமா இருக்க, உன்னை கொண்டு ஏதோ ஒரு நோக்கத்தை செய்ய ஆண்டவர் அழைச்சிருக்கிறார். பிரியமானவர்களே, யோசிச்சு பாருங்க. நீ நினைக்கிற என்னத்தை கொடுத்துட்டார், அப்படியெல்லாம் இல்லை. ஏதோ ஒன்று இருக்கிறார். கூப்பிடும்போது அற்புதம் நடக்கும். உன்னை காணி ஆட்சிக்காரனா அவன் தான் அந்த சொத்துக்கு உரிமையானவனா வச்சிருக்கிறார். அவனை கொண்டுதான். அப்போ உன்னை கொண்டு சில காரியம் உன் தெருவில் உன்னை கேட்காம கூட சில மரணங்களை நடத்த முடியாது. அவர் ஒருவேளை நமக்கு தெரிவிக்கலாம். சொப்பனத்தில் அந்த வீட்டுக்கார், இந்த வீட்டுக்கார், இந்த வீட்டுக்கார், இந்த வீட்டில் ஏதோ, அந்த வீட்டில் ஏதோ. நீ ஜெபிக்கிறவனா, காத்திருக்கிறவனா, தேசத்தை சுதந்திரிக்கிற கிருபை உனக்கு தர அவர் வல்லவரா இருக்கிறார். அல்லேலூயா. மத்தேயு 5:5 தான் இப்போ அதுக்கு பலன். என்ன சொன்னார்? மத்தேயு 5ஆம் அதிகாரம் 5வது வசனம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா? சண்டே கிளாஸ்ல கூட சொல்லி தான் இருப்பாங்களே, சண்டே கிளாஸ் பலன் கூட சொல்லாமே. மத்தேயு 5:5 என்ன சொன்னார்? யாருங்க? யாருங்க? சாந்தா பேர் வச்சுட்டா யாருங்க? சாந்தா அப்படின்னா பேர் வச்சுட்டா எப்படி இருப்பாங்க? சாந்தா டெய்லி எரிச்சல் பட்டு மருமகளையும் வீட்டுக்காரையும் ஒன்று இல்லைன்னு ஆக்கிடுற. அப்படி இல்லை. அவர் சொல்றார், சாந்த குணம் உள்ளவர்கள் அப்படின்னா அன்பு குணம் உள்ளவர்கள், கருணை குணம் உள்ளவர்கள், இரக்க குணம் உள்ளவர்கள், பரிசுத்த குணம் உள்ளவர்கள். அவர் சொல்றார், சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை என்ன செய்வாங்க? அல்லேலூயா. பூமியை சுதந்திரிக்கிற. அதான் பதில். இன்னைக்கு கஷ்டமா இருக்கும். இன்னைக்கு கஷ்டமா தான் இருக்கும். ஏ தசம்பாகம் போடுங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப கஷ்டமா. தசம்பாகத்து போய் கேட்கிறாரு. இன்னைக்கு ஒரு பங்கு போட கஷ்டமா. ஆனா அந்த 9 10 மாற்றி ஆசீர்வாதமாய் மாற்றும் போது அன்னைக்கு அது ஆசீர்வாதமா இருக்கும். நீ போடலாம், அது 9 பங்கோட நின்றுடும். அதே மாதிரி இன்னைக்கு தானம் தர ரோட்ல போகும்போது யாரோ ஒருத்தருக்கு அவர் 10 ரூபாய் கொடுத்துட்டு போயிட்டு பாரு, அதுக்கான பிரதிபலன் உனக்கு வரும். ஒருவேளை உன் பிள்ளைகளை போல இன்னொரு பிள்ளைகளுக்கு உதவி செய்து பாரு, அதுக்கான பிரதிபலன் வரும். யோசிச்சு பாருங்க, எத்தனை ஆசீர்வாதம் இருக்குதுங்க. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமி என்ன செய்வாங்க? சுதந்தரிப்பார்கள், ஆசீர்வாதமாய் மாற்றுவார்கள். பூமி முழுவதும் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லவராய் நல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. நான் கர்த்தர். மறந்துட்டோம். நான் கர்த்தர் சொல்லுங்க, நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள். ஆனர் சொல்றார். அவர் தான் சொல்ல, என்ன ஆனர் பண்ணு. எப்படி பண்ணு? அவர் கர்த்தர், அவருக்காய் நான் காத்திருக்கிறேன், நான் வெட்கப்பட்டு. அதனால தான் தாவீது அடிக்கடி சொல்லுவா, அல்லேலூயா என் ஆத்துமாவே கர்த்தரை. இன்னைக்கு என்ன சொல்லிக்கிறியா? ஆத்துமாவுக்கு சொல்லணும் அடிக்கடிக்கும். அல்லேலூயா கர்த்தருக்கு சோத்திரம், நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்க வைக்கப்படுவேன்னு சொன்னார். ஆண்டவரே, நீங்க தான் உயர்ந்திருக்கிற கர்த்தர், உனக்கு நான் காத்திருக்கிறேன், உமக்காக ஜெபிக்கிறேன். இந்த வியாதி மாற ஜெபிக்கிறேன், இந்த விக்கனம் மாற ஜெபிக்கிறேன், இந்த இக்கட்டு மாற ஜெபிக்கிறேன், இந்த வேலை கிடைக்க ஜெபிக்கிறேன், இந்த வியாபாரம் கிடைக்க ஜெபிக்கிறேன், இந்த நன்மை கிடைக்க ஜெபிக்கிறேன், எனக்கு ஒரு பிள்ளை பிறக்கணும்னு ஜெபிக்கிறேன், என் பிள்ளைக்கு ஒரு பிள்ளை பிறக்கணும்னு நினைக்கிறேன், என் பிள்ளை கல்யாணம் ஆகுன்னு நினைக்கிறேன், நான் ஜெபிக்கிறேன். நீங்க கர்த்தர், நான் வெட்கப்பட மாட்டேன். எனக்கா சொல்லிக்கிறியா? அல்லேலூயா. எங்க பாஸ்டர் எப்படி இருக்கிறீங்க? இருக்கிறேன். காடு தான்
என்ன சொல்லுது? வா வான்னு நாடு தான் என்ன செய்யுதா? போன்றது மாதிரி தான் பேசு. இதெல்லாம் விட்டுருங்க. 90 வயசுல கூட உங்களை கொண்டு தேவன் எடுத்து பயன்படுத்த முடியும். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. இவன் போயிட்டான் அவன் போயிட்டான் எல்லாம் போட்டுங்க. இப்போ நான் யாருக்காக ஊழியம் செய்கிறேன்? எனக்கு யாருமே இல்லைல்ல. எனக்கு கல்யாணமா, எனக்கு என்ன பிள்ளை இப்படியா பேரம்பே தேக்குது, யாருக்காக செய்கிறேன்? எனக்கு எதுவுமே இல்லையே. இப்போ நான் என்ன போய் என் மனைவி இருந்தால் கூட பரவாயில்ல, எதாவது விட்டுடும். அவர் கூப்பிட்டுக்கிறாருன்னு அவர் தான் நடத்துகிறாருல்ல, அவருக்கு தான் தெரியல. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொல்றார், நான் கர்த்தர், என காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை. இன்னொரு காரியம் இது 10:05 ஆயிடுச்சு, அதை நான் சொல்லிடுறேன். ஏன்னா அது அடுத்த முறை சொல்ல முடியுமான்னு தெரியாது, அதை நான் பேசலை, நான் சொல்லிடுறேன். சங்கீதம் 37-34 வாசி. அதான் இந்த மட்டும் சொல்லிடுறேன். கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள், உயர்த்துவார். துன்மார்கர் அறுப்புண்டு போவதை நீ என்ன செய்வ? காணுவேன். இப்போ சொல்றாரு, நீ கர்த்தருக்கு காத்திரு, இது அறிவுரை. அடுத்து கீழே சொல்றாரு, என்ன பேசுறாரு? அவருடைய வழியை என்ன பண்ணு? கைக்கொள். பிரமாணம் என்னதுங்க? பிரமாணம். நாம கிறிஸ்துவனா அந்த வழியெல்லாம் கைக்கொள். ஜெபிக்கணும், வேத வாசிக்கணும், ஆராதிக்கணும், கொடுக்கணும், தான தர்மம் பண்ணணும், பிறர் மேல் அன்பு காட்டணும், இரக்கம் பாராட்டணும், இதெல்லாம் பைபிள் இருக்குது இல்லை? அப்படியே வழியை கைக்கொள். அப்பொழுது நீ பூமியை சுதந்திரித்து கொள்வதற்கு அவர் உன்னை என்ன பண்ணுவார்? உயர்த்துவார். அதுக்கப்புறம் துன்மார்கன் என்ன பண்ணுவான்? அறுப்புண்டு போவதை நீ என்ன செய்வ? பார்ப்பேன். இப்போ இந்த 4-5 காரியத்தை சொல்லிட்டு போகிறார். இதில் அர்த்தம் என்ன அப்படின்னா, இதுக்கு நிறைய வசனம் இருக்குது. சங்கீதம் 27-14 இதுக்கான காரியத்தை சொல்லி நான் உள்ளே போயிடுறேன், சொல்லி முடிச்சிடறேன், அவ்வளோதான். 27-14 என்ன சொன்னாருங்க? கர்த்தருக்கே காத்திரு, அவர் உன்னுடைய இருதயத்தை என்ன பண்ணுவாருங்க? திடமனதாயிரு, அவர் உன் இருதயத்தை என்ன பண்ணுவாருங்க? சிறப்படுத்துவார். கர்த்தருக்கு. அப்போ திடமனதாயிரு, எந்த பிரச்சனை வந்தாலும் அசராத, எந்த போராட்டம் வந்தாலும் கலங்காத, பயப்படாத, ஐயோ அப்படி ஆயிடுச்சாமே அப்படி சொல்லாத, இருதயத்தை சிறப்படுத்துவா. நீ கர்த்தருக்கே காத்திரு. இப்படி காத்திருக்கும் போது நன்மை வரும் என்று வேதத்தில் சொல்றாரு. துன்மார்கன் அழிவான், அதையும் நீங்க பார்ப்பீங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. இப்போ அந்த தேவனுடைய வழி என்ன வழி? 2 வசனத்தை மட்டும் வாசி எழுந்திருக்கலாம். நான் புஸ்தகம் பண்ணல. சங்கீதம் 18-27 வாசிங்க. அந்த வழியை சொல்றாரு பாருங்க. தேவரீர் என்ன பண்றார்? சிறுமைப்பட்ட ஜனத்தை ரட்சிப்பீர், மேட்டிமையான கண்களை என்ன செய்வீங்க? 30வது வசனம் வாசிங்க. தேவனுடைய வழி உத்தமமானது, கர்த்தருடைய வசனம் புடமிடப்பட்டது, தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் எப்படியா இருக்கிறாரா? தேவனுடைய வழியை கெட்டியா பிடிச்சி அதில் நடு. இப்போ ஒத்தையடி பாதை. இப்போ நான் கரும்பு தோட்டம் இருந்து ஒரு 15 ஏக்கர், இது இவ்வளோ உயரம் கரும்பு இருக்கும். 10 மாதத்துக்கு மேலே பூத்துரும். 10 மாதம் வரைக்கும் வச்சுக்கோது. இந்த பக்கம் அந்த இப்போ வரப்பு பாதி இதில் வரப்பு மேலே இருக்கும், பாதி உள்ளே இருக்கும். இப்போ நான் ஒரு குச்சி எடுத்துக்கிட்டு ஒரு டார்ச் வச்சுக்கிட்டு அந்த ஒத்தையடி பாதையில் இந்த வரப்பு மேலே நடக்கிறேன். அதாவது டார்ச் அடிக்காத போனால் நான் பல விஷப்பூச்சிகளுக்கு ஆளாயிடுவேன். நல்ல கவனிங்க. ஏன்னா எல்லாமே அந்த ஈரத்துலேருந்து மேலே சூடாக இருக்கிற அந்த தேஞ்ச ஒத்தையடி பாதையில் தான் வந்து படுத்துன்னு இருக்கும். புறானாகட்டும், தேயிலாகட்டும், கருந்தையிலாகட்டும், சாரப்பாம்பு, நல்ல பாம்பு, எந்த பாம்பு, அது எல்லாம் அந்த ஒத்தையடி பாதி வரப்பு மேலே தான் படுத்துட்டு இருக்கும். இப்போ நான் ராத்திரி 10 மணிக்கு போகிறேன். அப்போ மும்முனை கரண்ட்டு அப்படின்னா 3 ஷிஃப்டாக வரும். 10 மணிக்கு ஒரு வரும், காலைல 6 மணிக்கு போயிடும். மீது ஒரே 2 லைன் இருக்கும், ஒரு லைட்டு மட்டும் தான் எரியும், மோட்டர்லாம் ஓடாது, அவ்வளோதான். மறுநாள் ஷிஃப்ட்டை மாற்றி கொடுப்பான். மறுநாள் 6 மணிலேருந்து 12, மறுநாள் 12 வந்து ராத்திரி 10 மணி. இப்போ ராத்திரி தண்ணி பாய்க்கணும் போனால் இந்த கரும்பு தோட்டத்துக்கு போகும்போது ஒரு பெரிய கொம்பு வச்சுக்கிட்டு தட்டு டக்கு 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 டக்குன்னு எப்படி அப்படியே தட்டிக்கிட்டே போகணும். இப்படியே தட்டிக்கிட்டே போகணும்னா இந்த சத்தம் கேட்டு அது உஷாராகி இறங்கிடும். அப்போதான் நேராக போக முடியும். நான் தட்டாமே நேராக போனால் அவ்வளவு பிச்சு பிடிங்கிடும், புராண்டிடும். அப்போது அந்த தேய்ந்த பாதை ஒத்தடி பாதையில் போகிறோன்னா தேவனுடைய வழி எப்படி இருக்குதா? உத்தமா குறுகலான பாதை. பரலோக ராஜ்யத்துக்கு வரும்போது எப்படி போகணும்? நீங்கள் குறுகலான பாதை, விசாலம் இல்லை. பிடிச்சி வெறிச்சு கூத்தடிச்சு விபச்சாரம் பண்ணி வேசித்தனம் பண்ணி எல்லாத்தையும் பிடிச்சிக்கிட்டு அப்படியே நான் பரலோக ராஜ் அதெல்லாம் போகிறதுக்கு வழியே இல்லை, வாய்ப்பும் கிடையாது. தேவனுடைய வழி உத்தமமானது, அது சிறுமையானது, சிறிய பாதை. அந்த பாதையில போனா கர்த்தருடைய வசனம் புடமிட்டப்பட்ட, கர்த்தருடைய வசனம் உன்னை புடமிட்டு சரிப்பட்டு வச்சிருந்தா தான் அதுல போறதுக்கு பக்குவமே வரும். அடுத்த காரியம் சொல்ற, தம்மை நம்புகிற அனைவருக்கு அவர் எப்படி இருக்கிறாரா? கேடகமாய், பாதுகாப்பா. இப்ப நான் கையில டார்ச் வச்சுக்கிறேன், கொம்பு வச்சுக்கிறேன், டார்ச் அடிக்கிறேன், தட்டுறேன், சில இளப்பூச்சிகள் எழும்பாது. டார்ச் வெளிச்சத்துல எழுந்து இப்படி படம் எடுத்து நிற்காது.
ஏதோ வெளிச்சம் வந்து திடீர்னு ஒரு பவர் வந்த உடனே அது கண்ணுக்கு மீறி அது பவர் வரணும். இப்படி ஏந்து நிக்கணும், ஒரு கொம்பு வச்சு டப்புன்னு அப்படி தட்டணுமான அந்த வரப்ப சரன்னு ஓடின்னு இருக்கும். இப்போ கேடகமா இருக்கிறான். நல்ல கவனிங்க, உங்களுக்கே தெரியாது ராத்திரியில் எது நடக்கும்னு யாருக்கும் தெரியாது. ஆண்டவர் 91ஆம் சங்கீதத்தில் சொன்னாரு, அம்மா இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருள் நடமாட கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் என்ன எதுக்கு பயப்படாது? அவர் ஏத்துக்கிறாரு எல்லாத்தையும். நீ நல்லா தூங்குற, கத்தருக்கு சோத்திரம். கனவு வருது 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 கனவு வருது. சின்ன வாலி பசங்களை கேட்டா கனவு வருது, அந்த அம்மா வராங்க, இந்த ஐயா வராங்க, இதை தான் கனவு. ஆனால் அவர் தான் பார்த்துக்கிறார். மகனே நான் நாடா உன் தகப்பேன். அவர் சொல்றாரு, கத்தருக்கு காத்திருக்கிறவர்களோ என்ன செய்வாங்க? பூமியை சுதந்தரிப்பார்கள். இங்க வழி முதல்ல சொன்னது அமர்ந்துரு, அவரை பார்த்துன்னு டெய்லி அவரை பார். 121ஆம் சங்கீதத்தில் சொல்லுவார், வானத்தை பூமி உண்டாக்கின கத்தலத்தை எனக்கு ஒத்தாசை வரும், நான் அதுக்கு முன்னாடி அவரை பார்ப்பேன், மேலேயே பார்த்துட்டு இருப்பேன் அப்படின்னா முதல் காரு. ரெண்டாவது சொன்னாரு, கத்தருக்கு காத்திரு, எப்படி சுதந்தரிப்பா அப்படின்னு சொன்னார். பூமியை சுதந்திரிக்க காத்திருப்போ. ரெண்டாவது, பூமியில எனக்கு வேலை வேணும், எனக்கு வியாபாரம் வேணும், எனக்கு சாப்பாடு வேணும், துணி வேணும், எனக்கு கல்யாணம் வேணும், எனக்கு பேர பிள்ளைகள் வேணும், என் சந்ததி விருவாங்க, சொந்த வீடு வேணும், வாகனம் வேணும், காத்திரு. ரெண்டாவது. மூணாவது, வழியை கைக்கொள். இப்ப வளர்ந்திருப்பு இல்லை இல்லை ஐயா, பக்கத்தில் உள்ள கைப்பிடி சொல்லுங்க, நீங்க ரட்சிக்கப்பட்டு எத்தனை வருஷம் ஆகுது? சோதரம் மறந்து போச்சு பாஸ்டர். என்ன டெய்லி 3 வேளை சாப்பிட்றோம், அது மறக்க மாட்டேங்குது, அப்படி தானே? மறந்து போச்சு பாஸ்டர். ஐயா, 1983 டிசம்பர் 23ஆம் தேதி எனக்கு ஞானஸ்தானம் கொடுத்தோம். எனக்கு இன்னும் ஞாபகம். ஆமா, யோசிச்சு பாருங்க, கிட்டத்தட்ட 49 வருஷம் என்னை காப்பாத்திக்கிறார் ஆண்டவர் வியாதியிலிருந்து. 83 அடிபட்டது. 83லேருந்து 39 ஆண்டு என்னை காப்பாத்திக்கிறார். 30 ஆண்டு ஒரு ஊழியத்தில் வச்சுக்கிறார். எனக்கு ஞாபகம் வச்சிருக்கிறேன். அப்ப நீ மறக்கக்கூடாது. இப்ப சொல்றாரு, இப்ப வளர்ந்துட்டு இல்லை, இப்போ வழியை கை கொள்ளும் போது தான் கேடகமாய் அவர் வருவார். நீ வழியை விட்டுட்டேன்னா அவர் எப்படி கேடகமா வருவாரு? நான் சொன்னேன் இல்லை, அது வெளிச்சாடிச்சா கூட ஏந்து நிற்கும், அப்படியே நிற்கும். யார் அது வெளிச்சாடிச்சுவேன்? வேற ஏதோ மிருகம் வந்துட்டு கூட நிற்கும். அவர் நீ தட்டுறதுக்கான கேடகமா ஒரு குச்சி வச்சுக்கிற, அது தட்டின ஒன்று அது ஓடுதுன்னா அப்போ ஆண்டவர் எல்லாத்தையும் பாதுகாரு, நீ சுகமா தூங்கி எழுந்துக்கிற. கத்தருக்கு சோத்திரம். ஆண்டவர் சொன்னார், நான் கத்தர், என காத்திருக்கிறவர்கள் எழுந்திருப்போம். நல்ல பிதாவே, இதை வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற, பார்த்து கொண்டிருக்கிற எல்லாரையும் ஆசீர்வதிங்க. நீர் கத்தர், உமக்கு காத்து கொண்டிருக்கிற ஒருவரை வைக்கப்பட்டு போவதில்லை. சொன்னீங்களே, செய்யுங்க, ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.